அத்தியாயம் 5. உழைக்கும் வாழ்வு. வெற்றிமுரசு தான் பிறந்த மண்ணை தொட்டுப் பார்த்தான். அந்த மண்ணிலே அவன் கால்கள் பட்டதும் புல்லரித்தன. மலையநல்லூர் கிராமம் சின்னஞ்சிறு ஊராக இருந்தாலும் அந்தச் சிற்றூரில்தான் வெற்றிமுரசு பெரிய பெரிய கனவுகளை வளர்த்தான். கோவணம் கட்டத் தெரியாத காலத்தில் குழந்தை பருவத்திலே கும்மாளம் போட்டது அவன் நினைவுக்கு வந்தது. ஆரம்பப் பள்ளியில் ஆசிரியரிடம் அடி வாங்கிக் கொண்டு நின்றது அவன் நெஞ்சில் தோன்றியது. கழனிக்குப் போன அப்பனுக்கு கஞ்சி கொண்டு போய் கொடுத்துவிட்டு பள்ளிக்கு திரும்பினான். முதல் வகுப்பு தொடங்கிவிட்டபடியால் தாமதமாக வந்ததற்கு தண்டனையாக பிரம்படிப்பட்டான். ஊர் பொது கிணற்றில் நான் தான் முதலில் தண்ணீர் எடுப்பேன் என்று பிடிவாதம் பேசியதும், கஞ்சிக்கு இல்லாத காளிமுத்து பையனுக்கு இத்தனை திமிரா என்று உலக்கை பழனியப்பன் தலைமுடியை பிடித்து உலுக்கியதும் நினைவுக்கு வந்தது. மாமரத்தில் மாம்பழம் பறித்து விட்ட தோப்புக்கு சொந்தக்காரன் வந்ததும் ஓடிப்போய் புளிய மரத்தில் ஏறி பதுங்கிக் கொண்டு மாம்பழம் சாப்பிட்டதும் அவன் நினைவுக்கு வந்தது. ஏரியிலே மீன் பிடிக்கப் போய் நிறைய மீன்களை பிடித்து வைத்து இருந்தபோது, உனக்கு ஏண்டா இத்தனை, என்னிடம் கொடுகா என்று முனியப்பன் மிரட்டிய போது அத்தனை மீன்களையும் இமைக்கும் நேரத்திலே தூக்கி ஏரியிலே வீசியது அவன் நினைவுக்கு வந்தது. கண் தெரியாத கிழவிகளுக்கும் கால் இல்லாத முடவர்களுக்கும் அவன் எத்தனையோ உதவிகளை ஓடி ஓடி செய்து நல்ல பெயர் வாங்கியதும் அவன் நினைவுக்கு வந்தது. பாட புத்தகம் வாங்க வசதி இல்லாமல் வகுப்பில் ஆசிரியர் சொல்வதை கேட்டு படித்தே முதல் மாணவனாக வெற்றி பெற்றதும் அவன் நினைவுக்கு வந்தது. உருட்டு விழி காட்டியவர்களுக்கும் மிரட்டு மொழி பேசியவர்களுக்கும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நடந்து சென்றதும் அவன் நினைவுக்கு வந்தது. பல 100 நினைவுகளோடு தன் வீட்டு படியேறினான் வெற்றிமுரசு. அவனை பார்த்ததும் அவன் தாய் செல்லம்மா ஓடி வந்தாள். அவன் தங்கைகள் வள்ளியும் பொன்னியும் ஓடி வந்தனர். வா மகனே, வா மகனே, திடீரென்று புறப்பட்டு வந்திருக்கிறாயே, எங்களை வியப்பில் ஆழ்த்தவா? என்ன அண்ணா, கடிதமே போடவில்லையே? கடிதம் போட்டுவிட்டு வந்தால் நாங்கள் அதை வாங்கி வா, இதை வாங்கி வா என்று பட்டியல் கொடுப்போம் என்று பயந்து விட்டாயே என்று கேட்டு சிரித்தாள் வள்ளி. அண்ணன் இப்போது கெட்டிக்காரர் ஆகிவிட்டார் என்று சொல்லி சிரித்தாள் பொன்னி. அப்பாவின் கடிதத்தை பார்த்தேன், உடனே புறப்பட்டு வந்தேன். வேறு ஒன்றும் காரணமில்லை அம்மா. உடனே புறப்பட்டு வரும்படியாக உன் அப்பா எழுதவில்லையே மகனே? ஏர் ஓட்டுவதற்கு ஆள் இல்லை என்று அப்பா எழுதினாரே. நீ படித்து வேலையில்லாமல் இருப்பதை பார்க்கும்போது படிக்காமல் இருந்தால் ஏர் ஓட்டுவதாக பயன்படும் என்று எழுதியிருப்பார். அதை பார்த்ததும் அண்ணன் புறப்பட்டு வந்துவிட்டார் என்றாள் வள்ளி. அப்பா எழுதும்போதே எனக்கு தெரியும் அம்மா, அண்ணன் இதை படித்தால் நிச்சயம் புறப்பட்டு வந்து விடுவார் என்று அப்போதே சொன்னேன் என்றாள் பொன்னி. ஏதோ ஒரு பேச்சுக்கு உன் அப்பா அப்படி எழுதினார், அதற்காகவா நீ புறப்பட்டு வந்தாய்? ஏதாவது ஒரு வேலை தேடிக்கொண்டு இருந்தால் உன் அப்பாவிற்கு எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியானால் நான் இப்போது திரும்பி போகட்டும் அம்மா, வேலை கிடைத்த பிறகு வருகிறேன் என்று கூறிக்கொண்டே எழுந்தான். அப்போது அவன் தந்தை வந்து வீட்டுக்குள் நுழைந்தார். தன் மகனை பார்த்ததும் வியப்பு ஒரு பக்கம், வெறுப்பு ஒரு பக்கம். ஏண்டா மகனே, ஏரோட்ட வந்து விட்டாயா? ஆமாம் அப்பா, கையில் அழுக்கப்படாத வேலையை தேடி அலைந்து கொண்டிருந்தது அழுத்து போய்விட்டது. சேறு மிதிக்கின்ற வேலையாக இருந்தாலும் உடனே கிடைக்கின்ற வேலைதான் எனக்கு உயர்வாக தெரிகிறது. உனக்கு உயர்வாக தெரியலாமடா, அது எனக்கு உயர்வாக தெரிய வேண்டாமா? இந்த ஊருக்கு உயர்வாக தெரிய வேண்டாமா? சேறு மிதிக்கிற வேலையில் சேர்த்து விடவா உன்னை கல்லூரியில் 4 ஆண்டுகள் படிக்க வைத்தேன். சேறு திக்கிற வேலை என்ன சாதாரணமா அப்பா? அது கூட நகரத்தில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதில்லையே. நான் கிராமத்தில் பிறந்தேன், அதனால் கழனிச்சேற்றில் இறங்க தயாராகி இருக்கிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? இந்த ஊரில் நீ என் கண் முன்பு சேற்றில் இறங்கி வேலை செய்வதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அப்படி என்றால் பக்கத்து ஊரில் போய் வேலை செய்யட்டுமா அப்பா? நீங்கள் எந்த ஊரிலும் போய் வேலை செய்ய வேண்டாம் அண்ணா, பேசாமல் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள். நீங்கள் சாப்பிடுகிற அழகை பார்த்தாலே அப்பாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி சிரித்தாள் வள்ளி. எல்லோருக்கும் என்னை பார்த்தால் சாப்பாட்டு ராமனாக தெரிகிறது. நான் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை எவரும் பயன்படுத்தி கொள்ள வரமாட்டேன் என்கிறார்கள். சரி வாடா சாப்பிடலாம் என்று அழைத்தாள் தாய் செல்லம்மா. அம்மா, நான் இங்கே சாப்பிடுவதற்காக வரவில்லை, வேலை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு வேலை உறுதி என்று அப்பா சொன்னால் சாப்பிடுகிறேன். வேலை இல்லை என்று சொன்னால் இப்படியே சென்னைக்கு திரும்பிவிடுகிறேன் என்று உறுதியோடு பேசினான் வெற்றிமுரசு. அப்பாவை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கழனியில் வேலை செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் காளிமுத்து. அண்ணா, நான் கேட்கிறேன், நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையில் கழனியில் வேலை செய்ய ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்டாள் வள்ளி. உண்மையான ஆர்வம் இருப்பதால் தான் உறுதியாக சொல்கிறேன். அப்பாவுக்கு எதிராக நீங்கள் கழனியில் வேலை செய்ய வேண்டும் என்ற பிடிவாதம் இல்லையே. அப்பாவை விட கடுமையாக வேலை செய்து முன்னுக்கு வருவேன். அதன் மூலம் அவருக்கு மகிழ்ச்சியை தருவேன், தவிர ஒரு நாளும் அவருக்கு துன்பம் தரமாட்டேன். அப்படி என்றால் உங்களுக்காக நான் அப்பாவிடம் பேசுகிறேன். நீங்கள் முதலில் சாப்பிடுங்கள் என்றாள். அதன் பிறகே வெற்றிமுரசு சாப்பிடத் தொடங்கினான். அண்ணனுக்காக 2 தங்கைகளும் அப்பாவிடம் நீண்ட நேரம் வாதாடினார்கள். தம் மகன் பெரிய அலுவலகத்தில் பெரிய வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணி கனவு கண்டு வந்தவர் காளிமுத்து. அவருக்கு தன் மகன் கழனியில் இறங்கி வேலை செய்ய முன்வந்தது சிறிதும் விருப்பமில்லை. தம்மால் ஆன மட்டும் மறுத்து பார்த்தார். மகன் பிடிவாதக்காரனாக இருந்தான். இதனால் குடும்பத்தில் சண்டை வருவதை அவர் விரும்பவில்லை. இறுதியில் மகனுடைய எண்ணத்திற்கே இசைந்தார்.
சில நாள் வேலை பழக்கமாகட்டும் என்று தம்மோடு அழைத்துச் சென்றார். ஆரம்பத்தில் வெற்றிமுரசுக்கு மிகவும் துன்பமாகத்தான் இருந்தது. இருப்பினும் தன் துன்பத்தை அவன் வெளியே காட்டவில்லை. சேற்றில் இருப்பதும் வெயிலில் காய்வதும் எளிதாக இல்லை. ஏர் ஓட்டுவது என்பது கைகளுக்கும் கால்களுக்கும் இதுவரை இல்லாத ஒரு அனுபவமாக இருந்தது. வலிக்கிறது வலிக்கிறது என்று அவனிடம் சொல்லி பார்த்தன. அவன் அவற்றின் குரலுக்கு செவி காய்க்காமல் வேலையை முடிப்பதிலேயே உறுதியாக இருந்தான். ஊரில் பார்த்தவர்களுக்கு வியப்பாக இருந்தது. சிலர் அவன் வேலை செய்வதை வேடிக்கை பார்த்தனர். இவன் ஒரு நாள் 2 வேலை செய்வான், அதற்கு மேல் தாங்க மாட்டான் என்று பேசினார்கள். அப்படி பேசியவர்களும் அவன் தொடர்ந்து வேலை செய்வதை பார்த்து வியந்தார்கள். அவனைப் போன்ற இளைஞர்களுக்கு அவன் வெறுப்பாக காட்சியளித்தான். படித்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன, ஊரை சுற்றி வந்து சாப்பிட வேண்டியதாண்டே, அதற்காக இப்படியா சேற்றில் இறங்கி வேலை செய்வது என்று அந்த ஊரில் படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொள்வது வெற்றிமுரசு காதிலும் விழுந்தன. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. இதுவரை வேலை செய்ய சாப்பிட்டு வந்தான். இப்போது வேலை செய்துவிட்டு சாப்பிடுவது அவன் நெஞ்சுக்கு நிறைவாக இருந்தது. நெஞ்சம் நிறைவாக இருந்த காரணத்தினால் வேலையின் துன்பம் கூட அவனுக்கு தோன்றவில்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தன. என்ன அண்ணா, வேலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பொன்னி. அவன் பதில் சொல்வதற்கு முன்னால் அவன் தந்தை பதில் சொல்லத் தொடங்கினார். கழனியில் வேலை செய்வது அவனுக்கு கவர்னர் வேலை கிடைத்தது போல இருக்கிறது. கவர்னர் வேலைதான் உயர்ந்த வேலை என்று அப்பா நினைத்து கொண்டிருக்கிறார். கழனியில் இருந்து உணவு போகவில்லை என்றால் கவர்னர் என்ன செய்வார்? உழுது உண்கின்ற மனிதர்களே வாழ்பவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் தொழுது பின் செல்பவர்கள் என்ற கருத்தை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறாரே. அண்ணன் ஆசிரியர் வேலைக்கு சென்றால் நன்றாக இருக்கும் அப்பா. பிள்ளைகள் எல்லாம் அவனிடம் நன்றாக படித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சிரித்தாள் வள்ளி. மாலை நேரத்துக்கு பிறகு நம் ஊரில் இரவு பாடசாலை நடத்தலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்பா. வயது வந்தவர்கள் மாலை நேரத்திற்கு பிறகு நம் ஊரில் இரவு பாடசாலை நடத்தலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்பா. வயது வந்தவர்கள் ஆர்வமாக வந்தால் அவர்களுக்கு கல்வி புகட்டுவேன். இளைஞர்கள் வந்தாலும் மாணவர்கள் வந்தாலும் பாடம் சொல்லித் தருவேன். என்னமோ உன் விருப்பம். நான் வேண்டாம் என்றால் நீ நின்று விடாயா போகிறாய் என்று சலிப்பாக பேசினார் தந்தை காளிமுத்து. அண்ணா, நான் இன்று இரவு பாடசாலைக்கு வந்து உன்னிடம் படிக்கிறேன். அங்கு படிக்க வருகிறவர்களிடம் நீ காசு கேட்பாயா என்று கேட்டாள் பொன்னி. இலவசமாகத்தான் நடத்தப் போகிறேன். யாரிடமும் காசு கேட்க மாட்டேன். நீ தடையின்றி வந்து படிக்கலாம் என்றான். நானும் வருகிறேன் அண்ணா என்றாள் வள்ளி. அப்பாவும் அம்மாவும் வந்தால் கூட எழுத படிக்க கற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி சிரித்தாள் பொன்னி. அப்பா அம்மா மட்டும் இல்லை, இந்த ஊரே திரண்டு வந்தால் கூட நான் மகிழ்ச்சியாக பாடம் சொல்வேன். எழுத படிக்க தெரியாதவர்கள் எவரும் இந்த ஊரில் இல்லை என்ற நிலை ஏற்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்றான் வெற்றிமுரசு. நான் வீடு வீடாக போய் எழுத படிக்க தெரியாதவர்கள் எல்லாம் அழைத்து வருகிறேன் அண்ணா என்று ஆர்வமாக கூறினாள் வள்ளி. நாளைக்கே இரவு பாடசாலையை தொடங்குங்கள் அண்ணா என்று உற்சாகப்படுத்தினாள் பொன்னி. நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடனே இரவு பாடசாலையை தொடங்க முயற்சி செய்கிறேன் என்றான் வெற்றிமுரசு. அத்தியாயம் 6. காதலில் புதிய பார்வை. தாமரைக்கு அன்று அலுவலகம் விடுமுறையினால் அவள் வீட்டு கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். அவள் கையில் பென்சிலும் நோட்டும் இருந்தன. அவளை கவனித்தார் அவள் தந்தை ராஜேந்திரன். அவள் முகம் வாடியிருந்தது. சில நாளாகவே தம் மகளை கவனித்து வந்தார். தாமரையின் முகம் வாடியிருந்ததை உணர்ந்தார். என்னம்மா தாமரை, என்ன எழுதுகிறார் என்று கேட்டுக்கொண்டே அவள் பக்கத்தில் போய் நின்றார். யாரோ இளைஞனுடைய உருவத்தை ஓவியமாக தீட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தார். இது யாரம்மா? தேசத் தலைவரா, அறிஞரா, கவிஞரா? இதற்கு முன் நான் பார்க்காத ஒரு உருவமாக இருக்கிறதே. ஒரு தேசத்திற்கு தலைவராக வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்தான். இந்த இளைய வயதிலே இவருக்கு இருக்கும் அறிவை பார்க்கும்போது இவர் அறிஞர்தான். நல்ல கவிதைகள் எல்லாம் நாட்டிற்கு அறிமுகமாக வேண்டும் என்று இலக்கியதாக முடியவர்தான். யார் என்று சொன்னால்தானே எனக்கு தெரியும். இவர் பெயர் என்ன? இவர் பெயர் வெற்றிமுரசு. என்னோடு கல்லூரியில் படித்தவர். என் மீது அன்பு கொண்டவர். நல்ல பண்பு உடையவர். ஏன் அத்துடன் நிறுத்தி கொண்டாய்? அதற்கு மேல் அவரை பற்றிய செய்திகள் என்ன? இப்போது எங்கே வேலை செய்கிறார்? சொந்த தொழிற்சாலையா, சொந்த வியாபாரமா? இருக்கிற சொத்தே போதும் என்று வீட்டில் இருக்கிறாரா? என்னம்மா பேசாமல் இருக்கிறாய்? சொந்த தொழிற்சாலை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் குடும்பம் குபேர சம்பத்து படைக்கவில்லையாப்பா. சொந்த வியாபாரம் நடத்தக்கூடிய அளவுக்கு பொருள் வசதி இல்லையாப்பா. சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். தற்போது வேலை தேடிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சாதாரண ஆளை ஏன் நம்ம படம் வரைந்து கொண்டிருக்கிறாய்? நீ ஒரு பெரிய அதிகாரியின் மகள் என்பதை மறந்து விட்டாயா? மறந்தால் முட்டாளாகி விடுவாய். ஒருபோதும் நீ முட்டாள் ஆகக்கூடாது மகளே. அவர் மிகவும் நல்லவர் அப்பா. நல்லவர் இங்கே யாருக்கு வேண்டும்? வல்லவராக இருக்கிறாயா? உனக்கு ஒரு பெரிய பங்களா வாங்கி தருவாரா? உன்னை பெரிய காரிலே அழைத்து செல்வாரா? துன்பம் இல்லாமல் உன்னை இன்பத்திலே வைத்து தாளாட்டுவாரா? அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை நீ வரைந்திருந்தால் நான் உன்னை பாராட்டுவேன் மகளே. உங்கள் பாராட்டுக்காக நான் வரைய முடியுமா அப்பா? என் உள்ளம் விரும்பியவரை தானே நான் வரைய முடியும். உள்ளம் விரும்பியவர் என்று சொல்வது தவறு மகளே. உள்ளம் எதை விரும்பினாலும் விரும்பலாம். ஆனால் அறிவுதான் அதை முடிவு செய்ய வேண்டும். உன் அறிவுக்கு வேலை கொடு மகளே. ஆராய்ந்து பார்த்துதான் அறிவுடையவர் ஒருவரை தேர்ந்தெடுத்துள்ளேன். எத்தனை முறை ஆராய்ந்து பார்த்தாலும் பணம் உள்ள ஒருவரை தான் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். பணத்தால் 1000 அறிவுடையவர்களை விலைக்கு வாங்க முடியும் மகளே. அறிவாலும் பணத்தை சேர்க்கலாம், சேர்க்க முடியாமலும் போகலாம். அறிவுள்ளவனை நம்புவதை விட பணம் உள்ளவனை நம்புவதே நமக்கு லாபம். அந்த பணம் உள்ளவன் திடீரென்று ஏழையாகிவிட்டால் என்ன செய்வதப்பா?
பணக்காரன் சுலபத்தில் ஏழையாக மாட்டான். பணக்காரர்களுக்கு வளர்ச்சி அதிகம், வளரும் வாய்ப்புகள் அதிகம். நம் தெருவில் உள்ள பணக்காரர்களை பார். ஒரு கார் வைத்து இருப்பவன் இன்னொரு கார் வாங்குகிறான். எங்கேயோ ஒரு முட்டாள் பணக்காரன் ஏழையாகலாம். அப்பா, என் உள்ளத்தில் இருப்பவர் என்னால் எப்படி மாற்ற முடியும்? மாற்றலாம், மனம் வைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறேன் அப்பா. இது நடக்காத மகளே. சிறு பிள்ளைகள் தெருமண்ணிலே பொம்மை கல்யாணம் நடத்துவார்கள். ஆனால் பெரியவர்கள் அதையெல்லாம் ஒப்புக்கொள்வதில்லை. நாங்கள் சிறு பிள்ளைகளா? வயது வந்தவர்கள் இல்லையா? உலகம் தெரிந்தவர்கள் இல்லையா? வயது வந்த சிறு பிள்ளைகள், உலகம் தெரியாத சிறு பிள்ளைகள். உலகம் எவ்வளவு வளர்ச்சி பெற்று இருக்கிறது. நீங்கள் இன்னும் பழைய காலத்து காதலிலே இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அப்பா? காதலில் புதிய பார்வை வேண்டும் மகளே. தகுதி இல்லாதவனை மனதில் நினைத்து கொண்டு காதல் என்று புலம்புவதில் பொருளே இல்லை. வாழ்க்கைக்கு யார் பயன்படுவார் என்று ஆராய்ந்து காதலிப்பதுதான் அறிவுடுமே. என் வாழ்க்கைக்கு அவர் பயன்படுவார் என்று ஆராய்ந்து பார்த்து தானே காதலித்தேன். உனக்கு ஆராய்ந்து பார்க்க உலக அனுபவம் போதாது மகளே. நீ அவனை மறந்துவிடு. நம் குடும்ப தகுதிக்கு ஏற்ப நான் நல்ல மாப்பிள்ளை உனக்கு பார்த்து ஏற்பாடு செய்கிறேன். திருமணத்துக்கு பிறகு நீ அவனை காதலிக்கலாம். அதுதான் புத்திசாலி பெண்ணுக்கு அடையாளம். தந்தையும் மகன் பேசிக் கொண்டிருந்த போதே வெளியே செங்கதிர் நின்று கொண்டிருந்தான். அவனோடு அன்பு முடியும், அறிவு கொடியும் ஒளிச்சுடரும் நின்று கொண்டிருந்தார்கள். உள்ளே நடந்த உரையாடல்களை வெளியே இருந்த இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். தன் நண்பன் வெற்றிமுரசை தாமரை விரும்பியது அவர்களுக்கே வியப்பாக இருந்தது. அவர்கள் எல்லாரும் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். படிக்கும் போதே தாமரையும் வெற்றிமுரசும் நெருக்கமாக பழகி வந்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஐயா என்று குரல் கொடுத்தான் செங்கதிர். மகளோடு பேசிக் கொண்டிருந்த ராஜேந்திரன் வெளியே வந்தார். என்னப்பா, யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் நால்வரும் நற்பணி தொண்டர்கள். வீடு வீடாக சென்று எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். பல காலனிகளில் நாங்கள் முன்பே அறிமுகம் செய்து கொண்டு பணியாற்றி வருகிறோம். என்ன பணியாற்றி வருகிறீர்கள்? உங்களுக்கு உள்ள வேலைகளை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை, உங்கள் சொந்த வேலைகளை உங்களுக்காக நாங்கள் செய்வோம். உங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்குவது முதல் கல்யாண செலவு வரை அனைத்தையும் நாங்கள் செய்வோம். கடந்த 1 மாதமாக நாங்கள் பலருக்கும் பயன்பட்டு வருகிறோம் என்றான் செங்கதி. இந்த காலனிக்கு இப்போதுதான் அறிமுகமாகிறான் என்றான் அன்புமுடி. நீங்கள் கொடுக்கும் தொகையை வாங்கிக் கொள்வோம். நாங்களாக வற்புறுத்தி எதுவும் கேட்க மாட்டோம் என்றான் அறிவுக்குடி. சோதனையாக ஏதாவது வேலை கொடுத்து பாருங்கள். எங்கள் திறமையை நல்ல முறையில் வெளிப்பட்டோம் என்றான் ஒளிச்சதிர். நீங்கள் எல்லாம் படித்து இருக்கிறீர்களே, எங்கே வசிக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள். பக்கத்து காலனியில் வசிக்கிறோம். பல ஆண்டுகளாக வேலை தேடி கிடைக்கவில்லை. எங்களுக்கு நாங்களே இப்படி வேலை தேடிக் கொள்கிறோம். இப்படி உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கிறது? எல்லா விதமான வேலைகளும் கிடைக்கின்றன. சாமான்கள் வாங்கி சுமந்து வருவது, மின்சார கட்டணம் போன்ற பல வகை கட்டணங்களை செலுத்தி ரசீது கொண்டு வருதல், வீட்டுக்கு காவல் இருப்பது, வயதானவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, தோட்ட வேலை செய்வது, ஏன் துணி துவைப்பது, சோறு சமைப்பது போன்ற வேலைகளை செய்வதற்கூட நாங்கள் தயங்குவதில்லை என்றான் அன்புமுடி. எந்த வேலையும் நாங்கள் இழிவாக நினைப்பதில்லை. தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாரதியாரின் வரிகள் தான் எங்களுக்கு எழுச்சி ஊட்டுகிறது. நாங்கள் தெருவை பெருக்கி தூய்மைப்படுத்தவும் தயங்க மாட்டான் என்றான் அறிவுக்குடி. அவர்கள் சொல்வதை கேட்டு சிரித்தார் பெரிய அதிகாரி ராஜேந்திரன். உங்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. படித்த பட்டதாதி இளைஞர்களுக்கு இப்படி ஒரு நிலையா என்று கேட்டு சிரித்தார். இந்த நிலை ஒன்றும் தாழ்ந்த நிலை ஐயா. நாங்கள் திருடவில்லை. சமூகத்தில் விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு சமூக விரோதிகள் ஆகவில்லை. சமூகத்திற்கு எங்களால் ஆன சிறு பணிகளை செய்கிறோம். அதற்கு சிறிய ஊதியமும் பெறுகிறோம் என்றான் ஒளிச்சிடர். இப்படியெல்லாம் செய்து நீங்கள் வாழ்ந்துவிட முடியுமா? ஏன் வாழ முடியாது? எத்தனையோ வசதி படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் பிச்சை கேட்கவில்லை. அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று அவர்களுக்கு ஆக வேண்டிய பணிகளை செய்கிறோம் என்றான் செங்கதிர். ஆரம்பத்தில் எங்கள் முயற்சிகளுக்கு போதிய பலன் இல்லாமல் போகலாம். நாளடைவில் நல்ல பயன் கிடைக்கும். எங்கள் பணிகளுக்கு இனிய வரவேற்பு உண்டு என்றான் அறிவுக்குடி. நம்பிக்கை கொண்ட நல்ல இளைஞர்களே, உங்களை நான் பாராட்டுகிறேன். வாழ்க உங்கள் முயற்சி, வெல்க உங்கள் முயற்சி என்றார் அதிகாரி. பாராட்டுவதற்கும் நன்றி ஐயா. ஏதாவது பணிகள் கொடுங்கள் என்றான் செங்கதிர். உள்ளே சென்றார் பெரிய அதிகாரி. 2 பூட்ஸுகளை கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்தார். இதை நன்றாக பாலிஷ் போட்டு கொடுங்கள், ₹1 தருகிறேன் என்றார். செங்கதிர் வாங்கி பூட்ஸுகளை துடைத்தான். அதன் உள்ளே இருந்த பாலிஷ் டப்பாவை திறந்து பாலிஷ் எடுத்தான். அவனையே பார்த்து கொண்டு நின்றார் பெரிய அதிகாரி. செங்கதிர் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. அவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அறிவுக்கொடியை அழைத்தார். வீட்டு பின்பக்கம் சாக்கடை அடைத்து கொண்டிருக்கிறது. நீ போய் அதை சீர்படுத்து. உனக்கு ₹1 தருகிறேன் என்றார். அறிவுக்கொடி பேசாமல் பின்பக்கம் போனான். நின்று கொண்டிருந்த அன்புமுடியை பார்த்தார். உள்ளே இருந்த தம் மகள் தாமரையை அழைத்தாள். தாமரை வந்தாள். உன் அத்தையிடம் போய் வீட்டுக்கு வாங்க வேண்டிய மளிகை சாமான் பட்டியல்கள் பணமும் வாங்கி வாமா என்றார். சிறிது நேரத்தில் வாங்கி வந்து கொடுத்தாள் தாமரை. அதை வாங்கி அன்புமுடியும் கொடுத்தார் பெரிய அதிகாரி. கடைக்கு போய் இந்த பொருள்களை வாங்கி வா, உனக்கு ₹1 தருகிறேன் என்றார். அதை வாங்கி கொண்டு ஓடினான் அன்புமுடி. ஒளிச்சூடர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அதோ இருக்கிறது பூச்செடிகள், எல்லாவற்றுக்கும் தண்ணீர் ஊட்டு. அந்த மூலையில் இருக்கிற குப்பைகளை வாரி கொண்டு போய் வெளியே கொட்டு. உனக்கும் ₹1 தருகிறேன் என்றார். அப்பா சொல்வதை கேட்டுக்கொண்டு நின்ற தாமரைக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னப்பா இதெல்லாம்? இவர்கள் இங்கே ஏன் அழைத்தீர்கள்? இவர்கள் என்னோடு கல்லூரியில் படித்தவர்கள் அப்பா.
அவர்கள் அவரிடம் சொன்னவை முழுவதையும் அவர் தாமரையிடம் தெரிவித்தார். தாமரை அதை கேட்டு வியந்தாள். இவர்களுடைய திட்டத்திற்கு வெற்றிமுரசுதான் காரணமாக இருப்பார் என்று அவள் உள்மனம் கூறியது. பெரிய அதிகாரி ராஜேந்திரன் சொன்ன பணிகளை நால்வரும் ஒழுங்காக செய்து முடித்தனர். அவர் முன்னால் போய் நின்றனர். அவர்களை அவர் நிமிர்ந்து பார்த்தார். ஆளுக்கு 1 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் நன்றாக பணி செய்திருக்கிறீர்கள். உங்கள் பணிகளை பார்த்து மகிழ்ந்தேன். உங்களுக்கு 4 ரூபாய் தருவதற்கு பதிலாக 6 ரூபாய் தருகிறேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பணம் எடுத்து வர உள்ளே போனாள். தாமரை அங்கே வந்தால், நீங்கள் எல்லாம் துணிச்சலாக பணி செய்கிறீர்கள். இப்படிப்பட்ட துணிச்சல் யாருக்கும் வராது. உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவள் வாழ்த்துக்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். உங்கள் நண்பர் வெற்றிமுரசு எங்கே காணவில்லை? அவர் கிராமத்துக்கு போய்விட்டார் என்றான் ஒளிச்சுடர். உங்களுக்கு கடிதம் போட்டாரா? ஒருவருக்கும் கடிதம் போடவில்லை. அவர் முகவரி உங்களுக்கு தெரியுமா? மலையநல்லூர் கிராமம். அதற்கு மேல் தெரியாது. தயவு செய்து சரியான முகவரியை எனக்கு வாங்கி தருகிறீர்களா? தருகிறோம். உங்கள் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உள்ளே இருந்து தந்தையார் வந்தார். 6 ரூபாயை அவர்களிடம் கொடுத்தார். அவர்கள் மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துவிட்டு வாங்கி கொண்டனர். மறுபடியும் நாங்கள் எப்போது வரலாம் என்று கேட்டான் ஒளிச்சுடர். வாரத்துக்கு 1 முறை வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். நால்வரும் அடுத்த வீட்டுக்குள் நுழையலாமா என்று பேசிக்கொண்டு வீதியில் நின்றனர். அவ்வழியே மாரப்பனின் தந்தை வடிவேல் வந்தார். என்னப்பா பிள்ளைகளா, நீங்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் நான் பலர் மூலம் கேட்டு வருகிறேன். புத்திசாலித்தனமாக பிழைக்கிறீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என் பையன்தான் எப்படி பிழைக்கிறான் என்று தெரியவில்லை. உங்கள் மகன் மாரப்பனிடம் இருந்து கடிதம் ஒன்றும் வரவில்லையா? கடிதம் ஏதும் வரவில்லை. நேற்றும் 1000 ரூபாய் பணம் அனுப்பி வைத்தான். என்ன வேலை செய்கிறான் என்று எதுவும் தெரிவிக்கவில்லை. பணம் வருகின்ற மணியாளர் அட்டையில் பணம் அனுப்புகிற ஒரு முகவரி எழுதியிருக்குமே என்று கேட்டான் அறிவுக்கொடி. பூனா என்று எழுதியிருக்கிறது. பூனாவில் எங்கே இருக்கிறான் என்ற விபரம் எழுதப்படவில்லை. ஏன் இப்படி எழுதாமல் இருக்கிறான் என்று கேட்டான் அன்புமுடி. அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. அவன் அம்மாவிற்கும் மகிழ்ச்சி இல்லை. மிகவும் கவலைப்படுகிறாள். பிள்ளையின் நலம் தெரியாமல் பணத்தை வாங்கி கொள்கிறோமே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாள். கவலைப்படாதீர்கள். மாரப்பன் எங்களுக்கு கூட ஒரு கடிதம் போடவில்லை. அவன் நல்ல விதமாகவே இருப்பான் என்று நம்புங்கள் என்று அவருக்கு ஆறுதல் கூறினான் செங்கதிர். அத்தியாயம் 7. எல்லோருக்கும் கல்வி. வெற்றிமுரசு மலையநல்லூரில் இரவு பாடசாலையை தொடங்கினான். பலர் அவன் முயற்சியை வேடிக்கை பார்த்தார்கள். சிலர் ஏன் இவன் இதையெல்லாம் செய்கிறான், இவனுக்கு இதனால் என்ன லாபம் கிடைக்கும் என்று ஆராய்ந்தார்கள். இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பானோ என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். இவன் படித்தவன் என்பதை பள்ளிக்கூடம் நடத்திய ஊருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சிலர் கேட்டுக்கொண்டார்கள். 1-2 பேர்தான் அவனை பாராட்டினார்கள். அவன் பாராட்டுகளை எதிர்பார்த்து இரவு பாடசாலையை தொடங்கவில்லை. ஊரிலே இருக்கின்ற பலரையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவே அதை கருதினான். பலதரப்பட்ட மக்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்வதற்கு இரவு பாடசாலை இடமாக இருக்கட்டும் என்று நினைத்தான். தன் இளைய நெஞ்சத்தில் எண்ணிக்கொண்டிருக்கும் எண்ணங்களையும் தான் அறிந்து வைத்திருக்கும் செய்திகளையும் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று துடித்தான். அந்த துடிப்பின் விளைவே இரவு பாடசாலையை ஆர்வத்தோடு தொடங்கினான். மலையநல்லூரில் பகல் பொழுதில் சிறுவர் சிறுமியருக்காக ஆரம்ப பாடசாலை நடத்துவது தெரிந்து வந்தது. அந்த பள்ளியிலே இரவு பாடசாலை நடத்துவதற்கு அனுமதி பெற்றுவிட்டான். விளக்கு வேண்டுமே, மின்சாரத்திற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தான். பள்ளிக்கு பக்கத்திலேயே முருகன் கோயில் இருந்தது. கோயிலில் மின்சாரம் இருந்தது. தர்மகர்த்தா திருநாவுக்கரசை கேட்டான். கல்வி பணியும் கடவுள் பணியும் ஒன்றுதான் என்று கூறி மின்சாரம் வழங்க மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். ஒவ்வொரு வீட்டிலும் வெற்றிமுரசு சென்று தெரிவித்தான். பணம் செலுத்த வேண்டுமா என்று கேட்டார்கள். உங்களுக்காக தான் தொடங்குகிறேன், வாருங்கள் என்று அழைத்தான். முதல் நாள் நிறைய கூட்டம் வந்தது. எல்லோருக்கும் கல்வியின் அருமையை விளக்கி பேசினான். சில நாள் சொற்பொழிவாகவே இருந்தது. யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த கூட்டத்தை பல பிரிவுகளாக பிரித்தான். எழுத படிக்க தெரியாதவர்களை ஒரு பக்கமாகவும் எழுத்தறிவு இல்லாதவர்களை ஒரு பக்கமாகவும் உட்கார வைத்தான். எழுத படிக்க தெரிந்தவர்களையும் பிரித்தான். நன்கு படிக்க தெரிந்தவர்களை அழைத்து எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னான். அப்படி சொல்லிக் கொடுப்பதற்கு முன் வந்தவர்களில் வெற்றிமுரசு தங்கை பொன்னியும் ஒருத்தி. அவள் 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்தாள். அவள் அரிச்சுவடி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தாள். அதை சிலர் கேட்டு கற்றுக்கொண்டு இருந்தனர். அவர்களுள் குறும்புக்கார கண்ணனும் இருந்தான். முதலில் என் பெயரை எழுதி காட்டு என்றான். பொன்னி எழுதி காட்டினாள். இப்போது உன் பெயரை எழுதி காட்டு என்றான். பொன்னி எழுதி காட்டினாள். 2 பேர் பெயரும் பொருத்தமாக இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். அவளுக்கு விளங்கவில்லை. இது உனக்கு விளங்கவில்லையா? நான் விளக்கி சொல்கிறேன், நீ என்னிடம் கேட்டு கற்றுக்கொள் என்று சொல்லி சிரித்தான். நான் உன்னிடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனை திருப்பி கேட்டாள். கண்ணன் என்ற என் பெயர் 4 எழுத்துக்கள். பொன்னி என்ற உன் பெயர் 3 எழுத்துக்கள். நான் பெரியவன், நீ சின்னவள். நீயும் நானும் பொருத்தம் இல்லையா என்று கேட்டு சிரித்தான். இப்படியெல்லாம் சிரிக்கக்கூடாது, ஒழுங்காக பாடம் படிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு பொன்னி அங்கிருந்து நகர்ந்து மற்றவள் பக்கம் போனாள். வெற்றிமுரசு நடத்திய இரவு பாடசாலையில் பயனும் இருந்தது, பழுதும் இருந்தது. குணமும் இருந்தது, குற்றமும் இருந்தது. சிலருடைய அறிவு வளர்ந்தது, சிலருடைய காதல் வளர்ந்தது, சிலருடைய பகை தெளிந்தது, சிலருடைய பகை தோன்றியது. கண்ணனுக்கும் பொன்னிக்கும் காதல் வளர்ந்தது. கண்ணன் 22 வயது காளை, பொன்னி 16 வயது கன்னி.
கண்ணன் சொந்த நிலத்தை மேற்பார்வை செய்து வருபவன். பொன்னி கூலிக்கு வேலை செய்யும் காளிமுத்துவின் மகள். பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாமல் தாய் மடி மீது வைத்து வளர்த்த ஒரே மகன் கண்ணன். செல்வத்திலும் செல்வாக்கிலும் வளர்ந்தவன். இரவு பாடசாலையில் தொடங்கிய நட்பு மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது. வாய் என்ற எழுத்தை அவள் அவனுக்கு கற்றுக் கொடுத்த போது மறுநாள் அவன் அவளுக்கு வளையல் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். இந்த வளையல் எனக்கு எதற்கு என்றாள். வாய் என்ற எழுத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக என்றான். தாய் என்ற எழுத்தை கற்றுக் கொடுத்த போது தாழம்பூவை கொண்டு வந்து கொடுத்தான். தனக்கு தாழம்பூ பிடிக்கும் என்பதை இவன் எப்படி தெரிந்து கொண்டான் என்று சிந்தித்தாள். மா என்ற எழுத்தை கற்றுக் கொடுத்த போது மாம்பழம் கொண்டு வந்து கொடுத்தான். இப்படியே ஒவ்வொரு எழுத்தை கற்றுக்கொள்ளும் போதும் ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். இவற்றையெல்லாம் பாடசாலையில் அவன் கொடுக்கவில்லை. அவள் தந்தைக்கும் அண்ணனுக்கும் கஞ்சி எடுத்துக்கொண்டு கழனிக்கு போவாள். கழனிக்கு போகும்போது வழியிலே மாந்தோப்பில் தருவான், தென்னந்தோப்பில் தருவான். எனக்கு எதற்காக இதை கொண்டு வருகிறீர்கள்? குரு காணிக்கை என்பார்களே, உனக்கு தெரியாதா? எனக்கு இந்த காணிக்கை எல்லாம் வேண்டாம், நீங்களே எடுத்து கொண்டு போங்கள். நீ வாங்காமல் நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். உங்கள் பிடிவாதம் எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு நேரமாகிறது, வழியை விடுங்கள். நீ வாங்கி கொண்டால்தான் உனக்கு வழி கிடைக்கும் என்று கூறி சிரிப்பான். அவள் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொள்வாள். பொன்னியை பின்தொடர்வதே கண்ணனுக்கு வேலையாக இருந்தது. எழுத்துக்களை எல்லாம் கண்ணன் கற்றுக்கொண்டான். எல்லா எழுத்துக்களையும் கற்றுக்கொண்டதும் எழுதி பார்த்தான். அவன் எழுதி பார்க்கும்போதே பொன்னிக்கு எழுதுவதாக நினைத்து எழுதினான். பொன்னி, உன்னை சந்திப்பதற்கு இந்த எழுத்துக்கள் தான் எனக்கு பாதை அமைத்து கொடுத்தன. அதனால் என் உயிர் உள்ளவரை இந்த எழுத்துக்களை மறக்க மாட்டேன். எழுத்தை சொல்லி கொடுத்தவள் நீ. எழுத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய போது உன் அழகு முகத்தை அறிந்து கொண்டேன். என் உள்ளத்தை முழுமையாக உனக்கு காட்டுவதற்கு இந்த எழுத்துக்களுக்கு ஆற்றல் உண்டா என்பது எனக்கு தோன்றுகின்ற சந்தேகம். என் சந்தேகத்தை நீதான் தெளிவுபடுத்த வேண்டும். எழுத்துக்களை தெரிந்து கொண்டால் நல்ல நூல்களை எல்லாம் எழுதலாம், படிக்கலாம் என்றாய். எனக்கு நீதான் நல்ல நூலாக தெரிகிறாய். உன்னை முழுவதும் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வேண்டும், வழங்குவாயா? எழுத்து கண் போன்றது என்று சொன்னாய். கண் போன்ற எழுத்தை காட்டி கொடுத்த அந்த கண்ணினும் உயர்ந்த பெண்ணே நீதான் கண்ணே. உயிரும் எழுத்தும் உயிர்மை எழுத்து நீதான். எனக்கு உயிர் எழுத்து. நான் தான் உனக்கு மெய் எழுத்து. நாம் சேர்ந்தால் தானே உயிர்மை எழுத்து ஆக முடியும். நம் வாழ்க்கை உயிர்மை எழுத்தாக விளங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தனிநிலை என்று சொல்லப்படும் ஆயுத எழுத்தாக நான் ஆகிவிடக்கூடாது. நீயும் என்னை அப்படி ஆக்கிவிடக்கூடாது. கண்ணன் கடிதத்தை எழுதி முடிக்கவில்லை. அதற்குள் வீட்டுக்குள் வந்த அவன் தந்தை அவன் எழுதி கொண்டிருந்த தாளை வாங்கி படித்தார். அவருக்கு கோபம் பொங்கியது. என்னடா கிறுக்கல் இது? பொன்னி என்போல் யார்? அந்த காளிமுத்துவின் மகளா? இதை எழுதுவதற்குத்தான் அந்த இரவு பாடசாலையில் போய் கற்றுக்கொண்டு வந்தாயா? இனிமேல் அங்கே போய்ப்பார், உன் காலை முறித்து விடுகிறேன் என்று கத்தினார். அவன் எழுதிய தாளை மடித்து வைத்து கொண்டார். இரவு பாடசாலை நடத்தும் வெற்றிமுரசு வீட்டிற்கு சென்றார். அப்போது வெற்றிமுரசு வீட்டில் இல்லை. வள்ளியும் பொன்னியும் தங்கள் தாய் செல்லம்மாவுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். கண்ணனின் தந்தை கதிரேசன் கோபத்தோடு கத்தினார். எங்கே அந்த தடிப்பயில்? வெற்றிமுரசுவின் தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. யாரை கேட்கிறீர்கள்? அதான் நீ பெத்த தருதலை பயில். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவன் என்ன செய்தான் என்று கோபத்தோடு கேட்டாள் அவன் தாய். என் மகன் இரவு பாடசாலைக்கு போய் காதல் கடிதம் எழுதுவதற்கு கற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். உன் மகளுக்கு எழுதியிருக்கிறான், இதோ பார் என்று அவள் முகத்தில் விட்டு எறிந்தார். வெற்றிமுரசுவின் தாய் திடுக்கிட்டாள். அண்ணனும் தங்கையும் திட்டம் போட்டு என் மகனை மயக்கி இருக்கிறார்கள். குடிக்க கூழ் இல்லாத குடும்பம் பணக்கார வீட்டு பிள்ளையை இப்படியா கெடுப்பது? கதிரேசன் கத்தி கொண்டிருந்த போது வெற்றிமுரசுவின் தந்தை காளிமுத்து வீட்டுக்குள் நுழைந்தார். அவரை பார்த்ததும் கதிரேசன் இன்னும் கோபத்தோடு கத்த ஆரம்பித்தார். நீர் என்னையா நினைத்து கொண்டிருக்கிறீர்? உன் மகளையும் மகனையும் கொஞ்சம் கூட அடக்கி வைக்காமல் ஊரை கெடுக்க விட்டீரே, இதுதானே உன் யோகியதையோ? என்னையா பேசுகிறீர்? யாரை ஊரை கெடுக்க விட்டவர்? யார் ஊரை கெடுத்தது? அதோ அந்த கடிதத்தை எடுத்து படித்து பாரு. உன் மகள் என் மகனை கடிதம் எழுதும்படி கெடுத்தி இருக்கிறார். காளிமுத்து தம் மனைவி கையில் இருந்த கடிதத்தை வாங்கி படித்தார். அவர் படித்து கொண்டிருக்கும் போதே வெற்றிமுரசு உள்ளே வந்து நுழைந்தான். வாடா வா, உன் எலும்பை உடைப்பதற்காக தான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். இரவு பாடசாலை நடத்துகிறாயா, காதல் பாடசாலை நடத்துகிறாயா? வெற்றிமுரசுவிற்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த கதிரேசன் ஏன் இப்படி பேசுகிறார் என்று 1 நிமிடம் சிந்தித்தான். வெற்றிமுரசுவின் அப்பா பேசினார். உன் மகன் என் மகளுக்கு எழுதியிருக்கிறான். என்ன துணிச்சல் இருந்தால் எழுதுவான். உன் மகனை அடக்க கையால் ஆகாமல் என் வீடு தேடி வந்து விட்டாயே, உனக்கு புத்தி எங்கே போயிற்று? என் மகளுக்கு எப்படி எழுதலாம்? இப்போதே ஊர் பஞ்சாயத்தை கூட்டுகிறேன், அவர்களே பதில் சொல்லட்டும் என்று கோபத்தோடு குதித்தார். உன் மகள் இடம் கொடுத்தால் அவன் எழுதினான். எழுதுவதற்கு சொல்லிக் கொடுத்தால் இப்படியா எழுதுவது? எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தால்? யார் இப்படி எழுதினார்கள்? உன் பையன் திமிர் பிடித்து அலைந்தால் அதை நீர் அடக்கி வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என் வீடு தேடி வந்து விட்டீரே, வெளியே போயா?
வெற்றிமுரசு நடந்ததை புரிந்து கொண்டான். உன் பையனை இனிமேல் இரவு பாடசாலைக்கு அனுப்பாதீர்கள். இப்படிப்பட்டவன் எல்லாம் அங்கே வர வேண்டாம். அறிவாக வாழ்வதற்காகத்தான் அங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறோம். இப்படி நெறிகெட்டு நடப்பவன் வரவே வேண்டாம் என்று பேசினான் வெற்றிமுரசு. தந்தையும் மகனும் பேசியதை கேட்டதும் பேச வாயில்லாமல் நடந்தார் கதிரேசன். காளிமுத்து தம் மகளை பார்த்தாள். அவரது கோப பார்வையை கண்டு அவள் நடுங்கினாள். அப்பா, என் மீது ஒன்றும் தவறில்லை. ஆமாம், உன் மீது ஒன்றும் தவறில்லை. எல்லாம் என் மீதுதான் தவறு. அடங்காத பெண்ணையும் அடங்காத பிள்ளையும் பெற்று வைத்திருக்கிறேனே, அதுதான் நான் செய்த தவறு என்று தலையில் அடித்து கொண்டார் காளிமுத்து. அப்பா, தங்கை மீதும் தவறில்லை, என் மீதும் தவறில்லை. எல்லாம் அந்த கண்ணன் மீதுதான் தவறு. அவன் செய்த பிழையால் தான் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று சொல்லி அப்பாவை சமாதானப்படுத்த முயன்றான் வெற்றிமுரசு. நீ இரவு பாடசாலை தொடங்கியதுதான் மிகப்பெரிய தவறு. நீ ஏண்டா தொடங்கினாய்? உன்னை யார் தொடங்க சொன்னது? நீ தொடங்கி அவனுக்கு எழுத கற்றுக் கொடுத்ததால் அவனுக்கு என்ன எழுதுவது என்று புரியாமல் கிறுக்கி தள்ளி இருக்கிறான். இனிமேல் தங்கை பொன்னி இரவு பாடசாலைக்கு வர வேண்டாம். நானே பார்த்து கொள்கிறேன். அப்பா, எதிர்பாராமல் ஏற்பட்ட பிழைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றான் வெற்றிமுரசு. இருந்தாலும் காளிமுத்துவுக்கு கோபம் தீரவில்லை. கூடி தொழில் செய்வோம். நோக்கம் எத்தனை உயர்வாக இருந்தாலும் அதை அடைய நினைக்கும் போது 1000 தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அத்தனைக்கும் அஞ்சாமல் தாண்டி முன் சென்றால்தான் வெற்றியை சந்திக்க முடியும். வெற்றிமுரசு அப்படித்தான் தனக்கு வரும் தடைகளை அஞ்சாமல் தாண்டி கொண்டே இருந்தான். ஊரில் இலவச இரவு பாடசாலையை தொடங்கும் போது நல்ல நோக்கத்தோடு தான் தொடங்கினான். இதில் காதல் முளைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதுவும் தன் தங்கை மீதே ஒருவன் காதல் கொள்வான் என்பது அவன் சிறிதும் நினைத்து பார்க்காத ஒன்று. இரவு பாடசாலையால் பல பேர் பயன் பெற்றார்கள். தங்களுக்குள் இருக்கின்ற பல சிக்கல்களை அவனிடம் வந்து தெரிவித்தார்கள். அவன் படித்தவன் என்கின்ற முறையில் கனிவாகவும் அறிவாகவும் பேசி அவர்கள் பகை கொள்ளாமல் சிக்கலை தீர்த்து வைத்தான். கிராமத்தில் தங்களுக்கு ஏற்படுகின்ற பலவித சந்தேகங்களையும் அவனிடம் கேட்டு தீர்த்து கொண்டார்கள். மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கூட அவனிடம் வந்து தங்கள் சந்தேகங்களை போக்கிக் கொண்டார்கள். தங்களுக்கு தெரியாத பாடங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். வயதானவர்களுக்கு அவன் சொன்ன கதைகள் மகிழ்ச்சி அளித்தது. நாட்டு வரலாறும் நாட்டு தலைவர்கள் வரலாறும் அவனிடம் கேட்டு பலர் உற்சாகம் பெற்றார்கள். அந்த ஊரில் அவனைப் போலவே படித்த சில இளைஞர்கள் வேலையில்லாமல் ஊரை சுற்றி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரித்து கொண்டும் நையாண்டி செய்து கொண்டும் இருந்தனர். பாலன் என்பவன் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றும் வேலை இல்லாமல் இருந்து வந்தான். அவன் நண்பன் தேவன் ஒரு பட்டதாரி. தேவனுக்கு நண்பன் நாதன், அவனும் ஒரு பட்டதாரி. மூவரும் எங்காவது உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டு இருப்பார்கள். ஒரு நாள் மூவரும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது அவ்வழியே வெற்றிமுரசு போய்க் கொண்டிருந்தான். அவன் காதில் விழும்படியாக பேசினார்கள். ஏண்டா, நமக்கு பெயர் வைத்தவர்கள் வெற்றி, வீரம், அன்பு, ஆற்றல் இப்படி ஏதாவது பெயர் வைத்தார்களா? என்னவோ பாலனாம், நாதனாம், தேவனாம், என்னடா பெயர்கள் இவை என்று சிரித்தான் பாலன். பெயர் வைத்துவிட்டால் மட்டும் போதுமாடா? வெட்கப்படாமல் எந்த வேலையும் செய்ய உன்னால் முடியுமா? உன் அப்பன் கல்லையும் மண்ணையும் எடுத்து கட்டிடம் கட்டுகிறார். உன்னால் அப்படி செய்ய முடியுமா என்று கேட்டான் நாதன். வெற்றிமுரசு போல இருந்தால் மலத்தை அள்ளி கொட்டுவதற்கும் தயங்க மாட்டான்டா. வேண்டுமானால் அவனையே கூப்பிட்டு கேட்போம் என்றான் தேவன். பாலன் வெற்றிமுரசை கைத்தட்டி அழைத்தான். வெற்றிமுரசு அவர்களை நோக்கி வந்தான். என்னை இதுவரைக்கும் பார்த்து சிரித்து கொண்டிருந்தீர்கள், இப்போது பேசி சிரிக்கப் போகிறீர்களா என்று கேட்டான் வெற்றிமுரசு. நீ ஏன் இப்படி ஊர் சிரிக்கும்படி பேர் எடுக்கிறாய்? படித்த இளைஞர்களுக்கெல்லாம் நீ அவமானமாக இருக்கிறாயே. எந்த பட்டதாரிக்காவது கழனியில் வேலை செய்யும் கீழான புத்தி இதுவரை இருந்திருக்கிறதா? யாரும் செய்யாத காரியத்தை நீ ஏன் செய்கிறாய்? ஊரில் இருப்பவர்களுக்கெல்லாம் பாடசாலை நடத்துகிறாயே, ஏதாவது வருமானம் வருகிறதா? இலவசமாக பாடம் சொல்லி என்ன பயனை கண்டாய்? 3 பேருக்கும் வெற்றிமுரசு பதில் சொல்லத் தொடங்கினான். கழனியில் வேலை செய்வது கீழான புத்தியா? எத்தனையோ தொழில்களில் தலை சிறந்த தொழில் உழவு. உழவு தொழிலை இப்படி படித்த இளைஞர்கள் தாழ்வாக பேசலாமா? தொழிற்சாலைகளுள் இன்று வளர்ந்து விட்டன. ஆனால் உலகத்தின் பழமையான தொழிலை கேவலமாக பேசலாமா? உழவு தொழிலை நவீன முறையில் எப்படி செய்வது என்று சிந்திக்க வேண்டியது படித்த இளைஞர்களின் கடமை. சேற்றில் இறங்கி வேலை செய்வதை சிறுமியாக நினைக்கலாமா? கையிலும் காலிலும் அழுக்குப்படாமல் வேலை செய்வதுதான் வேலையா? வெற்றிமுரசு, உனக்கு வேற எதுவும் வேலை கிடைக்கவில்லை. நீயோ ஏழை, உன் அப்பனுக்கும் கூலி வேலை. வேறு வழி இல்லாமல் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போயேன் என்றான் பாலன். ஆமாம், வேலை கிடைக்கவில்லை, அதனால் தான் செய்கிறேன். ஆனால் நான் செய்யும் வேலையை உயர்வாக மதிக்கிறேன். என்னை திருடனாக்காமல் தீய வழிகளில் செலுத்தாமல் உண்மையான உழைப்பாளியாக ஆக்கிய கழனி வேலையை நான் நன்றியுடன் வணங்குகிறேன். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என பாடத் தொடங்கினான் நாதன். மற்றவர்கள் சிரித்தார்கள். நானே சொந்த நிலம் வைத்துக்கொண்டு வேலை செய்தால் இப்படி சிரிப்பீர்களா?
படித்தவன் ஆடையின் மடிப்பு களையாமல் வேலை செய்வதுதான் நாகரிகம். அதைதான் எல்லோரும் விரும்புவார்கள். உன்னைப்போல் அரை பைத்தியங்கள் தான் சேற்றில் இறங்கி ஏர் ஓட்டி கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி சிரித்தான் தேவன். எங்களுக்கு கூட ஏர் ஓட்ட ஆசையாக தான் இருக்கிறது. எவன் எங்களை அழிக்கிறான் என்று கேட்டான் நாதன். உங்களுக்கு உண்மையில் ஆசை இருந்தால் என்னோடு வாருங்கள். நான் வேலை செய்யும் நிலத்து சொந்தக்காரரிடம் சொல்கிறேன் என்று அழைத்தான் வெற்றிமுரசு. உன்னை பார்த்து ஊர் சிரிப்பது போதாதா? எங்களையும் பார்த்து சிரிக்க வேண்டுமா? நீ போய் உன் வேலையை பார். உனக்கு பிடித்திருக்கிற பிசாசு எங்களையும் சேர்த்து பிடித்து கொள்ளப் போகிறது என்று சிரித்தான் தேவன். அவர்களிடம் இருந்து நடந்தான் வெற்றிமுரசு. நடக்கும்போதே அவன் சிந்தனையில் 1000 எண்ணங்கள் தோன்றின. இந்த ஊரில் வேலை இல்லாமல் இருக்கும் அத்தனை பேரையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான். அன்று இரவு பாடசாலையில் எல்லாரையும் விசாரித்தான். படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களை குறித்து கொண்டான். படிக்காமல் வேலை இல்லாமல் இருப்பவர்களையும் குறித்து கொண்டான். எந்த வேலையாக இருந்தாலும் கடுமையாக உழைத்து செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களை தெரிந்து வைத்து கொண்டான். அவர்களுக்காக ஒரு திட்டம் தீட்டுவதற்காக இரவும் பகலும் சிந்தித்தான். அவன் கழனியிலே கடுமையாக உழைத்தாலும் அவன் பெற்ற வருவாய் அவனுக்கு நிறைவு அளிக்கவில்லை. இந்த சிற்றூரில் சொந்தமாக என்ன தொழில் தொடங்கலாம் என்று சிந்தித்தான். அவனுக்கு எந்த தொழில் தெரியும்? எந்த தொழிலும் தெரியாது. தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய முதல் உண்டா? அதுவும் இல்லை. அவனிடம் இருந்ததெல்லாம் கடுமையாக உழைக்கக்கூடிய உடம்பு ஒன்றுதான். உழைத்து முன்னேற வேண்டும், பிறரையும் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே ஆசையை தவிர வேறு ஆசை அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. அவனுடைய ஆசை நிறைவேறுவதற்கு உதவுவார் ஒருவரையும் காணவில்லை. கையில் ஒரு காசும் இல்லை. அவன் நெஞ்சம் பெரிய பெரிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தன. அந்த சின்ன ஊரை சுற்றி சுற்றி வந்தான். அந்த மண்ணின் புதிய வரலாறு எழுதுவதற்கு துடித்து கொண்டு இருந்தான். ஊருக்கு கோடியில் முள்செடிகள் வளர்ந்து நிற்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பை பார்த்தான். அது கவனிக்கப்படாமல் இருந்து வந்தது. முள் மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து மண்டி கிடக்கும் புதர்களை எல்லாம் ஒழித்து அதனை உழவு நிலமாக மாற்ற முடிவு செய்து கொண்டான். அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்று விசாரித்தான். சொந்தக்காரர் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார் என்று அறிந்தான். அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லாததால் கோயிலுக்கு எழுதி வைத்து விட்டதாகவும் கோயில் தர்மகர்த்தா திருநாவுக்கரசு பொறுப்பில் அந்த நிலம் இருப்பதும் தெரிந்து கொண்டான். அவரிடம் போய் நின்றான். அந்த நிலத்தில் தான் பயிர் செய்ய போவதாகவும் தனக்கு அந்த நிலத்தை குத்தகைக்கு தருமாறும் கேட்டான். அவர் அவனை ஏற இறங்க பார்த்தார். இதுவரை யாருமே வந்து அந்த நிலத்தை கேட்கவில்லை. காடு போல இருக்கிறது. அதை வெட்டி நிலமாக்குவது அத்தனை சுலபம் என்று நினைத்து விட்டாயா? நன்றாக சிந்தித்து பார்த்துவிட்டு வா என்றார். நன்கு சிந்தித்து பார்த்த பிறகுதான் ஐயா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் மட்டும் ஒப்புதல் கொடுங்கள். நாம் இருவரும் ஒப்பந்தம் எழுதி கொள்வோம். நான் ஒழுங்காக நடந்து கொள்வேன். என்னால் உங்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்படாது. உன் உறுதியான பேச்சை நான் நம்புகிறேன். லாபம் வரக்கூடிய காரியத்தில் இறங்காமல் நஷ்டம் தரும் காரியத்திற்கு வந்து என்னிடம் அனுமதி கேட்கிறாயே. இளம் பிள்ளை, பயமறியாமல் வந்து கேட்கிறாய். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓராண்டு பொறுத்து பாருங்கள். என் செயல்கள் எப்படி இருக்கின்றன என்று தெரிந்து கொள்ளுங்கள். பாராட்டும்படியாகத்தான் நான் எந்த பணியும் செய்வேன் என்றான் வெற்றிமுரசு. தர்மகர்த்தா திருநாவுக்கரசு வெற்றிமுரசின் வேண்டுதலை மறுக்க முடியாமல் ஒப்புக்கொண்டார். 3 ஆண்டு காலத்திற்கு அந்த நிலத்தை அவன் பொறுப்பில் விடுவதாகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவன் கோவிலுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டார். வெற்றிமுரசு மகிழ்ச்சியோடு தன் பணிகளை தொடங்கினான். வேலை இல்லாமல் இருந்த 10 பேரை அழைத்து கொண்டான். கவனிக்கப்படாமல் இருந்த நிலத்தில் உழைப்பது அவர்களுக்கு ஊக்கம் வழங்கினான். விளைந்து வரும் லாபத்தில் எல்லோருக்கும் சம பங்கு அளிப்பதாக தெரிவித்தான். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது. தேவையான செலவுகளுக்கு பணம் வேண்டுமே என்று சிந்தித்தான். ஊரில் பணக்காரராக விளங்கிய நாதமுனி என்பவரை அணுகினான். குறைந்த வட்டிக்கு பணம் தருமாறு கடன் கேட்டான். அவர் அவனை பார்த்து சிரித்தார். கேட்பவர்களுக்கெல்லாம் நான் கடன் கொடுத்தால் நானும் உன்னோடு கூலி வேலை செய்யும்படியாக ஆகிவிடுமே என்றார். ஏமாற்றத்தோடு திரும்பினான். இரவு பாடசாலைக்கு வந்து அவனிடம் படிப்பவர்கள் அவன் வாட்டத்தை அறிந்தார்கள். அவன் உயர்ந்த நோக்கத்தை உணர்ந்தார்கள். ஏதேனும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆளுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் என்று தங்களால் இயன்ற சிறு தொகையை அவனிடம் மகிழ்ச்சியாக வழங்கினார்கள். அவனும் அதை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டான். யார் யார் எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதையும் குறித்து கொண்டான். பின்னாளில் அவர்களுக்கு சிறு வட்டியோடு திருப்பி தரவும் உறுதி செய்து கொண்டான். முள்மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டன. புதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. செடி கொடிகள் எல்லாம் நீக்கப்பட்டன. நிலம் திருத்துகின்ற வேலை மிகுந்த ஊக்கத்தோடு நடைபெற்று வந்தது. வெற்றிமுரசு 10 பேரோடு தானும் இணைந்து பாடுபட்டு கொண்டிருந்தான். தொண்டனுக்கு தொண்டனாகவும் தலைவனுக்கு தலைவனாகவும் இருந்து வெற்றிமுரசு உழைத்து வந்ததை ஊரே வேடிக்கை பார்த்தது. மலையநல்லூரில் சிங்காரம் ஒரு பணக்காரன். அவன் கண் முன்னால் யாரும் முன்னுக்கு வந்து விடக்கூடாது. மற்றவர்கள் முன்னேற்றத்தை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுப்பதற்கு முயல்பவன். அவனுடைய கண்ணில் வெற்றிமுரசு அகப்பட்டு கொண்டான். 10 பேரை வைத்து வேலை வாங்குவதை பார்த்தான். கவனிக்கப்படாத நிலம் இனிமேல் பச்சை பசேல் என்று காட்சி தரப்போவதை அவன் மனக்கண் பார்த்து கோபம் அடைந்தது. சிங்காரம் தர்மகர்த்தா திருநாவுக்கரசு வீட்டுக்கு போனான். என்னையா தர்மகர்த்தா, நீர்தான் ஊரில் பெரிய மனிதர் என்ற நினைப்போ நான் ஒருவன் இருக்கிறது தெரியவில்லையோ என்று கத்தினான். என்ன நடந்ததே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று விழித்தார் தர்மகர்த்தா. சிங்காரம் கேட்டான். ஊர்கோடியில் இருக்கிற நிலத்தை அந்த காளி பயலிடம் யாரை கேட்டு குத்தகைக்கு விட்டீர்கள்?
ஓ அதுவா, நான் எத்தனை சொல்லியும் அவன் கேட்கவில்லை. பிடிவாதமாக கேட்டு வாங்கி கொண்டு போனான். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? நீர்தான் எனக்கு இப்போது ஏராளமான நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். என்ன, நான் உமக்கு நஷ்டம் ஏற்படுத்தினேனா? ஆம் ஐயா, நீர்தான் எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். நான் அந்த இடத்தில் ஒரு திரைப்பட கொட்டகை கட்டுவதற்கு திட்டமிட்டு வைத்திருந்தேன். எல்லாவற்றையும் கெடுத்து விட்டீரே. நான் உம்மை சும்மா விடப் போவதில்லை. நீர் திரைப்பட கொட்டகை கட்டுவதற்கு திட்டமிட்டு வைத்திருப்பது எனக்கு எப்படி தெரியும்? நீர் அந்த இடத்தை கேட்டு நான் கொடுக்காமல் இருந்தால் தானே என் மேல் குற்றம் சொல்லலாம். இப்போது நீர் எப்படி என் மீது குற்றம் சொல்லலாம்? அந்த நிலத்தை கோவிலுக்கு எழுதி வைத்த கோதண்டபாணி உயிரோடு வாழ்ந்தபோது நான் தான் பயிர் செய்தேன். அவர் செத்த பிறகு நான் பயிர் செய்யவில்லை. அதன் பிறகு வேறு யாரும் பயிரிடவில்லை. கடைசியாக நான் தான் பயிர் செய்தேன். அதற்காக இப்போது என்ன செய்ய சொல்கிறாய்? கோதண்டபாணிக்கும் எனக்கும் இருந்த ஒப்பந்தம் நீக்கப்படவில்லை. எனக்கே பயிர் செய்யும் உரிமையை அவர் கொடுத்திருந்தார். நிலத்தை மட்டும்தான் கோவிலுக்கு எழுதி வைத்தார். அப்படி இருக்க என் அனுமதி இல்லாமல் நீர் எப்படி அந்த தருதலை பையனுக்கு நிலத்தை கொடுக்கலாம்? இத்தனை ஆண்டுகளாக பேசாமல் இருந்துவிட்டு இப்போது வந்து கேட்டால் நான் என்ன செய்யட்டும்? அவனுக்கு கொடுத்த உரிமையை நீக்கிவிடுங்கள். நான் அந்த நிலத்தில் திரைப்பட கொட்டகை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். உங்களையும் நன்றாக கவனிக்கிறேன். நீர் ஒன்றும் என்னை கவனிக்க வேண்டாம். நான் வெற்றி முரசு கூப்பிட்டு சொல்கிறேன். அவன் ஒப்புக்கொண்டால் நீ திரைப்பட கொட்டகையை கட்டிக்கொள்ளும். அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு நான் என்ன செய்வேன்? என்ன செய்வீரா? நான் உம்மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும்போது அங்கே வந்து நின்று பதில் சொல்லும். ஏனையா இப்படியெல்லாம் வம்பு செய்கிறீர்கள்? நீ திரைப்பட கொட்டகை கட்டுவதற்கு ஊரில் இடமா இல்லை? அதைவிட பெரிய இடம் நானே பார்த்து தருகிறேன். நீர் என்னையா பார்ப்பதே? எனக்கு பார்க்க தெரியாதா? நான் சொன்னது போல் செய்யும். இல்லாவிட்டால் உம்மை சும்மா விட மாட்டேன் என்று தர்மகர்த்தாவை விரட்டிவிட்டு வந்தான் சிங்காரம். தர்மகர்த்தா திருநாவுக்கரசு வெற்றிமுறத்தை அழைத்து நிலைமையை விளக்கினார். நிலம் கோவிலுக்கு சொந்தமானது. கோயில் சொத்துக்களை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு உங்களுடையது. உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள். எந்த மிரட்டலுக்கும் பயப்படாதீர்கள். நானும் என் முயற்சியிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று உறுதியாக பேசினான் வெற்றிமுரசு. இது சிங்காரத்தின் காதுகளுக்கு போனது. சிங்காரம் பல்லை கடித்தான். என்ன செய்கிறேன் பார் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இரவு பாடசாலையில் மக்கள் நிரம்பி வழிந்தார்கள். அங்கே பொன்னி வராமல் தடுக்கப்பட்டாள். கண்ணனும் வராமல் தடுக்கப்பட்டான். கண்ணன் தந்தை கதிரேசன் மனதிலே வஞ்சகம் வளர்த்து வந்தார். அன்று காளிமுத்து அவரை கோபத்தோடு பேசியதும் வெளியே போயா என்று சொன்னதும் அவர் செவிகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. வேலை பார்த்து அந்த குடும்பத்தை நறுக்க வேண்டும் என்று கதிரேசன் தன் மனதில் திட்டமிட்டு கொண்டே இருந்தார். அத்தியாயம் 9. ஒரு மாங்கல்யம் தேவை. தாமரைக்கு ஓவியம் வரைவதிலே விருப்பம் அதிகம். ஒரு நாள் அவள் வரைந்த ஓவியத்தை பார்த்து அவள் தந்தை வழங்கிய உபதேசங்களை இன்னும் நெஞ்சிலே நினைத்து கொண்டு இருந்தாள். மேகங்களை வரைந்தாள், நிலவை வரைந்தாள், விண்மீன்களை வரைந்தாள். அதற்கு மேலே ஏதோ ஒன்றை வரைய நினைத்தாள். அதை வரைந்தால்தான் அந்த ஓவியம் நிறைவு பெறும் போல் நம்பினாள். வரையத் தொடங்கினாள். வரைவதால் பெறுகிற மகிழ்ச்சியே அவளுக்கு வரவில்லை. ஏதோ குறை செய்து விட்டது போல உள்மனம் குத்தியது. என்ன குறை? அது அவளுக்கு தெரிந்திருந்தது. மீண்டும் பென்சிலை எடுத்து வரையத் தொடங்கினாள். மேக மண்டலத்தில் நுழைந்து செல்லும் ஒரு படகு. அந்த படகிலே இருவரிலே அவள் ஒருத்தி. மற்றொருவர் அவள் உள்ளம் கவர்ந்த வெற்றிமுரசு. இதை வரைந்து முடித்தபோது அவள் வான மண்டலத்தில் இருந்தாள். நிலவு போவதைப் போலவே அவளும் போனாள். அவள் போகும்போது தன் காதலனையும் கூடவே அழைத்து போனாள். விண்மீன்கள் எல்லாம் அவளை வணங்குவது போலவும் மேகங்கள் எல்லாம் வாழ்த்துவது போலவும் உணர்ந்தாள். வெற்றிமுரசு தாமரை பார்க்கவில்லையே தவிர தாமரை தினமும் வெற்றிமுரசு முகத்தையும் உருவத்தையும் வரைந்து வரைந்து பார்த்து கொண்டு இருந்தாள். எப்படியெல்லாம் நினைக்கிறாளோ அப்படியெல்லாம் அந்த ஓவியங்களுக்கு வண்ணங்களை பூசினாள். வண்ண வண்ண படங்களாக வைத்து கொண்டு வெற்றிமுரசோடு கதை பேசி கொண்டு இருந்தாள். அவனோ அவளுடைய நினைவே இல்லாமல் 1000 எண்ணங்களோடு போராடி கொண்டிருந்தான். வெற்றிமுரசு தாமரையை பிரிந்து பல நாள் ஆகியும் ஒரு கடிதம் எழுதவில்லை. தாமரை எழுதுவதற்கும் தன் முகவரியை தெரிவிக்கவில்லை. இப்படியும் ஒரு காதலர் இருப்பாரா என்று ஒரு நாளைக்கு 1000 முறை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு இருந்தாள் தாமரை. தாமரை என்று அழைத்து கொண்டே வந்தார் தந்தை ராஜேந்திரன். தமக்கு இருக்கும் ஒரே மகள் தடம் மாறி போய்விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். அவர் கையில் ஒரு உரை இருந்தது. தாமரை வந்து அவர் எதிரே நின்றதும் அந்த உரையை அவளிடம் கொடுத்தார். இது என்னப்பா உரை? பிரித்து பாரம்மா, உனக்கு தேவையானது. தாமரை பிரித்து பார்த்தாள். உள்ளே பல புகைப்படங்கள் இருந்தன. அவற்றை வெளியே எடுத்தாள். எடுத்ததும் தந்தை வாங்கி கொண்டார். இதோ பாரம்மா, நான் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த புகைப்படத்தில் இருப்பவர் 7 பங்களாவுக்கு சொந்தக்காரருடைய ஒரே மகன் என்று ஒரு புகைப்படத்தை எடுத்து நீட்டினார். இன்னொரு புகைப்படத்தை காட்டினார். இவர் கப்பல் கம்பெனியில் பங்குதாரர் மகன், வெளிநாட்டில் படித்தவர். மற்றொரு புகைப்படத்தை காட்டினார். இவர் கார் தொழிற்சாலையில் பங்குதாரன் மகள், வெளிநாட்டில் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். இவரை நீ மணந்து கொண்டால் வெளிநாட்டிற்கு போகலாம். வேறொரு புகைப்படத்தை காட்டினார். இவர் பெரிய வியாபாரியின் மகர். எத்தனையோ வியாபார நிறுவனங்கள் இவர்களுக்கு சொந்தமாக உள்ளன. அப்பா சொல்லிக் கொண்டிருந்த போதே எல்லாவற்றையும் இப்படி கொடுங்கள் என்று வாங்கி வைத்து கொண்டாள். இத்துடன் உங்கள் பொறுப்பு முடிந்துவிட்டது. இனிமேல் நான் பார்த்து கொள்கிறேன் அப்பா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள்.
தந்தை அவள் பின்னாலேயே சென்றார். மகளே, இத்துடன் என் பொறுப்பு முடியவில்லை. இப்போதுதான் பொறுப்பு ஆரம்பித்து இருக்கிறது. எனக்கு கூடத்தான் அப்பா பொறுப்பு ஆரம்பித்து இருக்கிறது. உங்கள் மகள் எதையும் சரியாக செய்வாள். நீங்கள் திடமாக இருக்கலாம். நான் ஒரு பெரிய அதிகாரி மகளே. எனக்கு கீழே வேலை செய்பவர்கள் இந்த நாடு முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அதை நீ மறந்துவிடக்கூடாது. உங்கள் பெயருக்கும் பதவிக்கும் என்னால் அணுவளவும் கெடுதல் ஏற்படாதப்பா. அது போதும் மகளே, அது போதும் மகளே என்று மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். அப்பாவிடம் வாங்கிய புகைப்படங்கள் எல்லாம் தாமரை பெட்டிக்கு அடியில் வைத்தாள். அது எதிரே இருந்தால் கூட தன்னை வருத்தும் என்பதால் மறைவாக வைத்தாள். இதயத்தின் அடியிலே இருப்பவருக்கு தெரிந்தால் வருந்துவாரே என்று அவற்றை பெட்டியின் அடியிலே வைத்தாள். எப்போதும் அவை அடியிலே இருக்கட்டும் என்று தன் மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். ஆனாலும் தன் காதலரை எப்படி வாழ்க்கை துணைவராக ஆக்கிக் கொள்வது என்பதிலே அவள் அதிகமாக சிந்தித்து வந்தாள். அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் அவளுக்கு இதே சிந்தனை. என் சிந்தையில் 10ல் 1 பங்காவது என் காதலருக்கு இருக்குமா என்று கேட்டுக்கொண்டாள். அவர் கடிதம் போடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கழனியில் வேலை செய்ய போவதாக சொன்னாரே. 24 மணி நேரமும் கழனியிலே வேலை செய்து இந்த நாட்டின் வறுமையை இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாரா? 1000 கேள்விகள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அண்மையில் வெற்றிமுரசின் நண்பன் செங்கதிரை வழியை பார்த்து வெற்றிமுரசு முகவரியை வாங்கி வைத்து இருந்தாள். அவனுக்கு ஒரு கடிதம் அனுப்புவது என்று முடிவு செய்தாள். அன்பு மறந்தவருக்கு யார் யாரோ எதை எதையோ இந்த உலகத்தில் மறந்து விடுகிறார்கள். அதற்காக நீங்கள் உங்கள் பங்கிற்கு என்னை மறந்து விட்டீர்கள் போலும். தாங்கள் பொதுநலத்தில் எப்போதும் நாட்டம் கொண்டவர் என்பதை நான் நன்றாக அறிவேன். என்னுடைய நலத்தை எதிலே சேர்த்து இருக்கிறீர்கள்? பொதுநலம் என்பதில் சேர்த்து இருந்தால் இதுவரை எனக்கு ஒரு கடிதமாவது வந்திருக்கும். தன்னலத்தில் சேர்த்து விட்டீர்கள் போலும். அதனால்தான் நான் இங்கே தவித்து கொண்டிருக்கிறேன். தன்னலம் என்பது உங்களால் நினைப்பதற்கு முடியாத கடினமாக பொருளாக இருக்கலாம். ஒரு பெண் என்று நினைத்து பாருங்கள். தான் விரும்பியவரை நினைத்து கொண்டே எவ்வளவு நாள் இருக்க முடியும்? அவளுக்காக நீங்கள் செய்யக்கூடியது என்ன? கடலை தாண்ட வேண்டியதில்லை, மலையை தூக்க வேண்டியதில்லை, மண்ணை பெயர்க்க வேண்டியதில்லை. ஒரு மாங்கல்யத்தை என் கழுத்திலே கட்டுவதற்கு வழி பார்த்தால் போதும். ஒரு மாங்கல்யம் தேவை. கிராமத்தை விட்டு நகரத்திற்கு வாருங்கள். ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நானே ஒரு நல்ல வேலையை தேடுகிறேன். நீங்கள் வேலையில் அமர்ந்ததும் திருமண மேடையில் அமரலாம். உங்கள் விருப்பங்களை எல்லாம் எனக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு வாருங்கள். உங்கள் வரவு நோக்கும் தாமரை. கடிதத்தை எழுதி மலையநல்லூருக்கு அஞ்சலில் சேர்த்த பிறகு அவள் மனநிறைவு ஏற்பட்டது. கடிதம் எப்போது போய் சேரும்? எப்போது அவர் அதை பிரித்து படிப்பார்? உடனே புறப்படுவாரா அல்லது கடிதம் எழுதுவாரா என்றெல்லாம் கேள்விகளை அடுக்கி பார்த்து தானே விடையும் சொல்லிக் கொண்டார். தாமரையின் தந்தை ராஜேந்திரன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அந்த வழியே செங்கதிர் மிதிவண்டியிலே வந்தான். அவன் பின்னால் அன்புமுடியும் அறிவுக்கொடியும் ஒளிச்சுடரும் ஆளுக்கு ஒரு மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்தன. ராஜேந்திரன் செங்கதிரை அழைத்தார். செங்கதிர் மிதிவண்டியை விட்டு இறங்கினார். மற்றவரும் இறங்கினார்கள். வண்டிகளை ஓரமாக வைத்துவிட்டு உள்ளே வந்தன. வாருங்கள் நற்பணி தொண்டர்களே, எப்படி இருக்கிறது உங்கள் வளர்ச்சி? எங்கள் வளர்ச்சி மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கிறது ஐயா. அப்படியா? மக்கள் அவ்வளவு சுலபமாக உங்களை அடையாளம் தெரிந்து கொண்டார்களா? சுலபமாக சுகம் பெறுவது இந்த நாட்டில் நடக்காது ஐயா. நேர்மையான வழியில் நடக்காது. நாங்கள் நடந்து வந்த பாதை மிகவும் கடுமையானது என்றான் செங்கதிர். நாங்கள் வீடு வீடாக சென்று எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டோம். ஒருவர் எங்களை பார்த்து பிச்சைக்கு வந்தீர்களா என்று கேட்டார். ஒருவர் எங்களை பார்த்து ஏமாந்த நேரத்தில் திருடுவதற்கு வந்தீர்களா என்றார். என்னடா நாடகம் நடத்துகிறீர்களா என்று கேட்டார் ஒருவர். உங்களை எப்படி நம்புவது? போங்கடா வெளியே என்றார் மற்றொருவர். என்னுடைய குழந்தைக்கு ஆயா வேலை செய்ய வேண்டும். உங்களால் முடியுமா என்று கேட்டார் ஒருவர். முடியும் என்று அதையும் ஏற்றுக்கொண்டோம். சிறைக்கு இதுவரை எத்தனை முறை சென்றிருக்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டார். இதுவரை இல்லை. இப்போது நீங்கள் அனுப்பி வைத்தால் செல்கிறோம் என்று சொன்னோம். அவர் வாயை மூடிக்கொண்டு உள்ளே போனார். நாங்கள் வேலை கேட்டு வீட்டுக்கு போனபோது ஒருவர் எங்களை அறையில் உட்கார வைத்துவிட்டு காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்து விட்டார். அங்கிருந்து காவலர்கள் வந்து எங்களை விசாரித்தார்கள். அவர்களிடம் எல்லா விவரமும் சொன்னோம். அவர்கள் எங்கள் வீடுகளை வந்து பார்த்துவிட்டு நாங்கள் நல்லவர்கள், நம்பிக்கையானவர்கள் என்று நற்சான்று கொடுத்துவிட்டு போனார்கள். அதன் பிறகு அந்த வீட்டுக்காரர் அவர் பெட்டி சாவியை எங்களிடம் கொடுத்து பல பொறுப்புகளை ஒப்படைத்தார். நால்வரும் தங்கள் அனுபவங்களை எல்லாம் சொன்னார்கள். பாவம், மிகவும் துன்பப்பட்டிருக்கிறீர்கள். பொறுமையும் விடாமுயற்சியும் உங்களுக்கு வெற்றியை காட்டியிருக்கிறது என்றார் ராஜேந்திரன். எங்கள் உறுதி எங்களை காப்பாற்றியிருக்கிறது. நாங்கள் சிறிது தளர்ந்தாலும் எங்கள் முயற்சிகள் கேலி கூத்தாக முடிந்திருக்கும். உள்ளத்தில் எங்களுக்கு நல்ல எண்ணங்களே இருந்தன. அதனால்தான் நாங்கள் இன்று நிமிர்ந்து நிற்கிறோம். மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தன. மற்றவர் பொருள்களை திருடுவதற்கு எத்தனையோ வாய்ப்பு எங்களை தேடி வந்தன. தீய எண்ணத்திற்கு தினையளவும் நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. அதனால்தான் இன்று ஆளுக்கு ஒரு மிதிவண்டி வாங்கியுள்ளோம். அதற்கு கூட சில பேர் உதவி செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா என்று வியப்பால் வாயை பிளந்தார் ராஜேந்திரன். ஆரம்பத்தில் எங்களுக்கு சாக்கடை தள்ளுகின்ற வேலையை கொடுத்தார்கள். ஆரம்பத்திலே நாங்கள் சிலருக்கு துணி துவைத்து கொடுத்தோம். சிலர் வீட்டில் சோறு சமைத்து வைத்தோம். மெல்ல மெல்ல எங்களை புரிந்து கொண்டார்கள். இப்போது எங்களை நோக்கி பெரிய வேலைகள் வந்து கொண்டிருக்கின்றன.
நாங்கள் 4வராக முதலில் இருந்தோம். இப்போது இன்னும் வேலையில்லாத 6 எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் வேலைகளை ஒதுக்குகிறோம். எங்களுக்கென்று இப்போது அலுவலக அறையை ஏற்படுத்தி கொண்டோம். நீங்கள் சொல்வதை கேட்க கேட்க எனக்கு வியப்பாக இருக்கிறதே என்றார் ராஜேந்திரன். இன்னும் கேளுங்கள், சொல்கிறோம் என்று 4வரும் உற்சாகமாக பேசத் தொடங்கினார்கள். இப்போது மற்றவர்கள் உங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கிறார்கள்? நம்ப முடியாத காலத்தில் நாங்கள் திடமான நம்பிக்கைக்கு உரியவராக விளங்குகிறோம். பொய்யும் திருட்டும் சோம்பலும் வஞ்சகமும் எங்களிடம் கிடையாது. உண்மைதான் எங்கள் உயிர் மூச்சு. அதனால் எல்லா வகையான வேலைகளும் எங்களை தேடி வருகின்றன என்றான் செங்கதிர். ஒருவர் வீடு கட்டுகிற வேலையை எங்களிடம் ஒப்படைத்துள்ளார். வீடு கட்டுவதற்கு வேண்டிய பொருள்களையும் ஆட்களையும் திரட்டி மேற்பார்வை செய்து வருகிறோம். ஒருவர் தம் நிலங்களை விற்கும் பொறுப்பை எங்களிடம் கொடுத்துள்ளார். அதற்காக வாங்கக்கூடிய ஆட்களை தேடி வருகிறோம். விளம்பரம் கொடுத்து முயற்சி செய்கிறோம். ஒருவர் தம் வீட்டு திருமணத்தை நடத்துகின்ற பொறுப்பை ஒப்படைத்துள்ளார். அதற்கு வேண்டிய பொருட்களையும் ஆட்களையும் திரட்டி வருகிறோம். ஒருவர் நோய் கண்ட தாயாருக்கு மருத்துவம் பார்க்கும் பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்துள்ளார். அவர் வெளியூரில் இருக்கிறார். அவர் தாயாரை எங்கள் தாயாராக எண்ணி கவனித்து வருகிறோம். மிக நல்ல பணிகளை செய்து வருகிறீர்கள். உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். உங்களை மிகவும் பாராட்டுகிறேன். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்ற வரிகளை நாங்கள் அடிக்கடி நினைத்து கொள்கிறோம். சிங்க இளைஞனே என்று இளைஞர் குலத்தை அழைத்த பாரதிதாசனை நினைத்து பார்க்கிறோம். சிறுத்தையே வெளியே வா என்று அவர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம். இப்போது இந்த 4 சிறுத்தைகளும் இந்த ஊரில் நற்பணி தொண்டர்களாக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார்.